வணக்கம். நவம்பர் 16 தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் உள்ளான ஒரு வாரத்திற்குள்ளான 12 ராசிகளின் பலன்களை பார்ப்போம். தற்சமயம் மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் மனைவி வழியிலும் நண்பர் வழியிலும் நற்செய்திகள் உண்டு. உங்களுக்கு 20, 21, 22 தேதிகளில் இந்த வாரம் சந்திராஷ்டமமாக அமைவதால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் போன்ற பொருள்கள் ஜாக்கிரதை, எச்சரிக்கை, கவனம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் தடைகளுடன் கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு களத்திற வழியிலும், அதாவது மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் அரியர் வைத்திருக்கிற மாணவர்களுக்கு திரும்பவும் பரீட்சை எழுதி தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி வியாபாரிகள் நலமடைவார்கள். புரோக்கர் கமிஷன் வியாபாரிகள் போன்றவர்களுக்கு நல்ல கமிஷன் ஆதாயம் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வாகனம் வாங்க சிறப்பான வாரமாக இருக்கிறது. உங்களுக்கு கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். அரியர் மாணவர்களுக்கு இந்த வாரம் பரீட்சை எழுதி பாஸ் பண்றதுக்கு மிகச்சிறந்த வாரமாக இருக்கிறது. மேற்கொண்டு ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள், கெமிக்கல் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் நல்ல வாரமாக இருக்கும். கடகராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களது கலைத்துறை மற்றும் ஜவுளி, பால் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபடுவதற்கு மிக நல்ல வாரமாக இருக்க போகிறது. உங்களுக்கு அதிகப்படியான வருமானம், தொழில் சிறப்பும் ஏற்பட போகிறது. மேலும் உங்களுக்கு இளம் வயதை சேர்ந்தவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வருவது மிகவும் நல்லது. சிம்மராசி நேயர்களை, இந்த வாரம் நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை செய்து மகிழ்வீர்கள். உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்ப்பவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் நற்பலன்களை அடைவார்கள். கன்னிராசி நேயர்களை, கன்னிராசிக்கு இந்த வாரம் பொருளாதார ஆதாயம் உண்டு. மேட்ரிமனியில் நல்ல தகவலை எதிர்பார்ப்பவர்களுக்கு புதிய வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் தேர்ச்சியும் பயிற்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி நேயர்களை, இந்த வாரம் பொருள் போன்றவற்றை வாங்குவதற்கு உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்கிறது. இதுபோக பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது புரோக்கரேஜ் செய்பவர்களுக்கும் இந்த வாரம் நல்ல கணிசமான வருமானம் கிடைக்கும். சில நேரங்களில் பேச்சில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். காய்கறி பழங்கள் வியாபாரம் செய்வதற்கும் இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக இருக்க போகிறது. மற்றும் நடைபாதை வியாபாரிகள் நற்பலன்களை அடைவார்கள். விருச்சிக ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வாரம் சேத்திராடம் என்று கூறப்படும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிதாக ஆர்டர் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து ஏதேனும் தகவலை எதிர்பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் லேபர்ஸ்க்கும் இந்த வாரம் நல்ல தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த வாரம் 8ஆம் அதிபதியும் 6-11 படிகளும் 11ஆம் இடத்திலேயே இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு பால் மற்றும் டெக்ஸ்டைல் வியாபாரிகளுக்கு மிக நற்பலன்களை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பங்குதாரர்களோடு ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும். உங்களுக்கு வெளிமாநிலங்கள் தொடர்புள்ள வியாபாரிகளுக்கு வெளிமாநிலத்தில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். மாணவர்கள் புதியதாக ஏதாவது வெளியூர் டூர் மாதிரியான சில பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைவார்கள். வெளிமாநிலங்களுக்கு போய் பயிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு இந்த வாரம் வீடு மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சொத்துக்கள், வீடுகள் அவர்களுக்கு கிடைக்கும். வீட்டு வாடகைக்கு வீடு தேடுறவங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக வாடகைக்கு வீடு கிடைக்கும். இது போக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ், அது கெமிக்கல் சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் நற்பலன்களை அடைவார்கள். கும்பராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களுக்கு வெளிமாநிலங்களில் சென்று வரும் வாய்ப்புகளுக்கு, அதிக தொலைதூர டூர் போகிறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பமாக இது அமையும். உங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. கோர்ட்டு விலங்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக தொழில் ரீதியாக நற்பலன்களை நீங்கள் அடையலாம். மீனராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களுக்கு 18, 19
19 தேதிகள் சந்திராஷ்டமம் தினமாக உள்ளது. ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி வேற நடந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அமைதி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மன அமைதிக்கு தியானம், பிரார்த்தனைகள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகாலட்சுமி வழிபாடுகளை செய்வதும் மிகவும் நற்பலன்களை அளிக்கும். உங்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவி உறவும் மிக நல்ல முறையில் மேம்படும். உங்களுக்கு அண்டை வீட்டாருடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி, இந்த வாரத்தின் பிற்பகுதியில் கல்வியில் நல்ல தேர்ச்சியை அடைவார்கள். மற்றபடி சந்திராஷ்டம தளத்தை உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும்.